பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஆர்கனைசேஷனில் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த காணொளி. பேப்பரில் பார்க்குறோம், நிறைய ஃபினான்ஸ் கம்பெனி, அதாவது ப்ரைவேட் ஃபினான்ஸ் கம்பெனி நிறைய பணத்தை வசூல் பண்ணிவிட்டு ராத்திரியோட ராத்திரியாக காணாமல் போயிடுறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்தது. ஆனால் போட்ட பணம் போயிடுச்சு அப்படின்னோன்னா அந்த பணம் போட்டவங்களுடைய மனது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு, இந்த தப்பெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, எங்கே பணம் போடணும், பணம் போடுறதுக்கு முன்னால் என்னவெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஷயம் தெரியாமல் எங்கேயாவது கொண்டு போய் பணம் போடுறதுனால தான் இந்த தப்பெல்லாம் நடக்குது. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வழிகாட்டுதல் காணொளி. அதாவது பணத்தை போடுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கொடுக்கலாம், முடிவு பண்ணிக்க கொடுக்கலாமா திரும்ப வருமா அப்படின்ட்டு. பேங்க்கில் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, தங்கம், வெள்ளி, கவர்மெண்ட் பாண்டு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த 10-11 இடத்துல நம்ம எந்த இடத்த செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எதனுடைய அடிப்படையில் இதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 3 காரணங்கள். முதல் காரணம் சேஃப்டி ஆஃப் த டெபாசிட். எந்த காலத்துலேயும் நம்ம போட்ட பணம் முதல், அதாவது அசல் நமக்கு திரும்ப கிடைக்கணும். அது எந்த விதத்துலேயும் அது மோசம் போயிடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய எதிர்காலமே அதை நம்பி தான் இருக்குங்கிறதுனால முதலுக்கு மோசம் போகாத இடமா பார்த்து நம்ம பணத்தை முதலீடு பண்ணணும். இது முதல் காரணம். இந்த மாதிரி மோசம் போகாத இடம், அதாவது பாதுகாப்பான இடம் அப்படின்னா நமக்கு ஒரு 3-4 இடம் இருக்குது. பேங்க்கில் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் போடலாம், அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது ரிசர்வ் பேங்க் அப்ரூவ்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, கவர்மெண்ட் பாண்டு, இந்த மாதிரி ஒரு 4-5 இடம் இருக்குது. ஆனால் இதில் போடுறதுக்கு முன்னால் நம்ம எதனுடைய அடிப்படையில் போடுறோங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. இது பாதுகாப்புக்கான அடிப்படை. இது எல்லாத்துலேயுமே பாதுகாப்பு இருக்குது. இது பேங்க்கில் போடுற டெபாசிட்டில் ஒரு கூடுதல் பாதுகாப்பு என்ன அப்படின்னா, டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் பேங்க்குக்கு ஒவ்வொருத்தர் போடுற டெபாசிட்டுக்கும் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவர் தர்றாங்க. அந்த பேங்க்குக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த முதலீட்டாளருக்கு, ஒரு நபருக்கு பேங்க் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் திரும்ப தரும். அந்த பாதுகாப்புங்கிறது ஒரு சிறப்பாக இருக்குது. இதை மீறி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ, ஷேர்லேயோ, இல்லை தங்கத்துலேயோ, ரியல் எஸ்டேட்லேயோ போட்டோம் அப்படின்னா பாதுகாப்பு இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அது நம்ம என்றைக்கு தேவைன்னு கொடுக்க போகிறோமோ அன்னைய மார்க்கெட் ரேட் தான் அதை முடிவு பண்ணோம். நம்ம முதலீடு பண்ண பணத்துக்கு அது கூடவும் வரலாம், குறைச்சும் வரலாம், காணாமலும் போயிடலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். ரெண்டாவது, 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, நான் சேஃபாக டெபாசிட் பண்ணிட்டேன், எனக்கு இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபா ஒரு மருத்துவ தேவைக்காக வேணும், பணத்தை எடுக்கணும். போய் கேட்டால் பீரியடு முடிஞ்சு எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பணம் நமக்கு இருந்தும் உபயோகப்படலை. இது மாதிரி டெபாசிட் முதலீடு பண்ணக்கூடாது. சேஃபாகவும் இருக்கணும், நம்ம அவசர தேவைக்கும் அது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பணம் இருந்து அதை யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டினா பணத்தை எங்கேயோ வச்சுட்டு நம்ம வேற ஒருத்தவங்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். அதனால் பணம் சேஃபாகவும் இருக்கணும், அவசர தேவைக்கும் கிடைக்கணும். இந்த அவசர தேவைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற சேஃப்டி முதலீடு என்னன்னு பார்த்திங்கன்னா, பேங்க்கு முதல்ல, அதாவது பேங்க்கில் போட்டோம் அப்படின்னா ஒன்று ப்ரீ க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது லோன் வாங்கிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அதே தான். ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடுறோம், பாலிசி வாங்குகிறோம், அந்த பாலிசியில் டெண்டாஸ் பண்ணி வாங்கிட்டு பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம்.
இப்போ இது மாதிரி எந்தெந்த இடத்துல நம்ம பணம் போட்டோம்னா நம்ம அவசர தேவைக்கு தருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை போடணும், இல்லாட்டினா லாக் ஆகிடும். ஸோ இது ரெண்டாவது கன்சிடரேஷன். சேஃபாக இருக்கணும், அவசர தேவைக்கு கிடைக்கணும். இதுக்கு அடுத்தது தான் அந்த முதலீட்டிலேருந்து நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும். அதாவது வருமானத்தையே நம்ம முதல் காரணமாக எடுத்துக்கிட்டு முதலீடு பண்ணுறதுனால தான் இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு பணம் காணாமல் போகிறதெல்லாம். அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை. ஃபஸ்ட்டு பாதுகாப்பு, ரெண்டாவது அவசர தேவைக்கு பணம், மூணாவது நமக்கு என்ன வருமானம் வரும் அல்லது வட்டி வரும். வருமானம் கொஞ்சம் கம்மியாக வந்தால் கூட பரவாயில்ல, பாதுகாப்பாக இருக்குது, அவசர தேவைக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த மாதிரி முடிவு பண்ணலாம். பேங்க்கில் போடுறதுன்னா வருமானத்து கணக்கு இருக்கிற பேங்க்கில், அதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, ரீஜனல் ரூரல் பேங்க்கு, இந்த 4ல் யார் வட்டி கூட தர்றா அவங்ககிட்ட போடலாம். அது சேஃபாக இருக்கும். அதனால் நமக்கு வருமானமும் வரணும், அதே நேரத்தில் மூலதனம் பாதுகாப்பாகவும் இருக்கணும். இதை கணக்கில் எடுத்துங்க. வருமானத்தை மட்டுமே நம்பி முதலீடு பண்ணி ஏமாந்துடாதீங்க. அதனால் இப்போ பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முதல்ல பாதுகாப்பு அவசியம், ரெண்டாவது அவசர தேவைக்கு அந்த பணம் கிடைக்கணும், மூன்றாவது அந்த முதலீட்டிலேருந்து நமக்கு வருமானமும் ஓரளவுக்கு வரணும். இந்த அடிப்படையில் எங்கே பணம் போடுறது, எவ்வளவு பணம் போடுறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா பிரித்து கூட போடலாம். கொஞ்சம் சேஃப்டிக்கு, கொஞ்சம் லிக்விடிட்டிக்கு, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா அதை நிச்சயமாக நம்ம சேஃபாக தான் வச்சுக்கணும். அதில் போய் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதனால் இது மூணையும், பாதுகாப்பு, அவசர தேவைக்கு பணம், வருமானம், இது மூணையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நல்ல முடிவாக எடுங்க. அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.